நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிடுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ப்ரிவியூவில் பார்த்தோம்னா இந்த 3D டெஸ்ட் அனிமேஷனை எப்படி போடுறது நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அது நீங்கள் பார்த்த மாதிரி அந்த ரோட்டில் எப்படி அந்த இதை கரெக்டாக 3D மாதிரி கொண்டு வந்திருக்கோம்ல, அந்த டெக்ஸ்ட் அனிமேஷன் எப்படி போடுறது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் இமேஜையும் அந்த பிஎன்ஜி அந்த லிரிக்ஸு இந்த 3 சேம் எப்படி மூவ் பண்ணுற மாதிரி எஃபெக்ட் போடுறது அது அப்படி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அதை அந்த டெக்ஸ்ட் அனிமேஷன் எப்படி போடுறது இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஆனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஈஸியாக நான் உங்களுக்கு புரியாத மாதிரி சொல்கிறேன். அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நீங்கள் அலைட் மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணால் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ப்ளஸ் ஐக்கன் இருக்குல்ல கீழே, அந்த ப்ளஸ் ஐக்கனை செலக்ட் பண்ணிட்டு இல்லை ரேஷியோஸ் இருக்கும். அதில் நீங்கள் 4:5 வச்சுக்கோங்க ரேஷியோ. அடுத்து ரிசல்யூஷன் 1080p, ஃப்ரேம் ரேட் 60 fps வச்சு பேக்ரவுண்ட் பிளாக் வச்சு கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் நீங்கள் பேக்ரவுண்ட் இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஐக்கன் கீழே இருக்கல ப்ளஸ் ஐக்கன் செலக்ட் பண்ணி இமேஜ் போய் பேக்ரவுண்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் மேலே 3 டாட் கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்தேன். ஏற்கனவே இது ஸ்க்ரீன் ஃபுல்லாக ஃபிட்டாக தான் இருக்குது. அப்படி நீங்கள் பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணும்போது ஃபிட்டாக இது ஃபுல் ஸ்க்ரீன் வரலன்னா நீங்கள் மேலே 3 டாட் கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்தா போதும். இந்த பேக்ரவுண்ட் இந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாக ஃபிட் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணும்போது பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து 2 seconds தான் இருக்கும். டியூரேஷன் எப்படி உங்களுக்கு எனக்கு டியூரேஷன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண தெரியலனா அந்த இந்த இடத்த பிடிச்சி நீங்கள் வந்து அப்படி ரைட் சைடாக ஸ்க்ரோல் பண்ணிட்டா போதும். செகண்ட்ஸ் அப்படி ட்ராக் ஆகும். நீங்கள் எவ்வளோ செகண்ட் வீடியோ மேக் பண்ணுவீங்க அவ்வளோ செகண்ட் நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். ரொம்ப 30 செகண்ட் வீடியோ நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து டெக்ஸ்ட் அனிமேஷன் எஃபெக்ட் போடுறத பார்த்தலாம். அண்ட் அதை 3D மாதிரி கொண்டு வரதையும் பார்த்தலாம். ப்ளஸ் செகண்ட் செலக்ட் பண்ணி டெக்ஸ்ட் இருக்குல்ல ரைட் சைடில் இதை இதே செலக்ட் பண்ணுவேன். செலக்ட் பண்ணிட்டு அந்த சாங்கோட லிரிக்ஸ் தான் டைப் பண்ணிக்கோங்க. லிரிக்ஸ் வந்து டைப் பண்ணிட்டேன். மேலே பாருங்கள் இந்த லெஃப்ட் சைடில் இருக்குல்ல இந்த அலைன்மெண்ட் வந்து ஒன் டைம் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அது சென்டரில் வந்துடும் அலைன்மெண்ட்டு. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃபாண்ட் வந்து இருக்குல்ல இதை செலக்ட் பண்ணி இல்லை ஃபாண்ட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ எடிட் பண்ணுற ஃபாண்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆனால் நீங்கள் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் இந்த ஃபாண்ட்டாக கொடுத்துருக்கேன். இந்த ஃபாண்ட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த சைடு பாக்ஸுமா இருக்குல்ல அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அது கலர் நிறைய வரும். அதில் வந்து கலர் என்ன கலர் தான் அந்த செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒயிட் கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து கிட்ட ஒரு டிக் இருக்குல்ல அது டிக் கொடுத்தா போதும். அந்த லிரிக்ஸ் வந்து அந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து அந்த கலர் வந்துடும், ஒயிட் கலர் செட் ஆகிடும். அடுத்து பாருங்கள் கீழே இங்கே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார் போய் அது வந்து கரெக்டாக உங்களுக்கு எங்கே தேவையோ ப்ளேஸ் பண்ணி வச்சுருங்க. நான் கரெக்டாக இங்கே நான் வச்சுட்டு ரைட் சைடில் தேர்ட் ஆப்ஷன் இருக்குல்ல இதை செலக்ட் பண்ணி நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். நான் ஜூம் பண்ணிட்டேன் நல்லா. நான் ஜூம் பண்ணி வச்சிட்டேன். அவ்வளோதான். இப்போ ஜூம் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து 3D டெக்ஸ்ட் அனிமேஷன் எஃபெக்ட் போடுறத பார்த்துடலாம். ரொம்ப சிம்பிள் தான். இது கரெக்டாக ஃபுல்லாக ட்ராக் பண்ணுங்கள். எவ்வளோ செகண்ட் வீடியோ மேக் பண்ணுறீங்க அவ்வளோ செகண்ட். இப்போ நீங்கள் 30 செகண்ட் வீடியோ மேக் பண்ணுறதும் அதை வந்து 30 செகண்ட் ட்ராக் பண்ணி வச்சுருங்க. லிரிக்ஸை ட்ராக் பண்ணி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சாங்கை ப்ளே பண்ணி பார்த்துட்டு இப்போ ஃபஸ்ட் லிரிக்ஸ் வந்து இப்போ இங்கே முடியுதா 2 செகண்டில் முடியுதுன்னா நீங்கள் கட் கொடுத்துருங்க. கட் கொடுத்துட்டு அடுத்து செகண்ட் லிரிக்ஸ் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். அதில் ப்ளே பண்ணி பார்த்து அது கரெக்டாக இப்போ 3 செகண்டில் இப்போ முடியுதுன்னா அதையும் கட் கொடுத்துட்டு 2வது லிரிக்ஸ் என்ன வருமோ அந்த எடிட் டெஸ்ட்டுக்குள்ள அதில் போய் நீங்கள் எரேஸ் பண்ணிட்டு 2வது லிரிக்ஸ் என்ன வருமோ எரேஸ் பண்ணிட்டு 2வது லிரிக்ஸ் என்ன வருமோ அந்த லிரிக்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ நம்ம டெக்ஸ்ட் அனிமேஷன் எஃபெக்ட் போடுறத பார்த்தலாம். ஃபஸ்ட் லிரிக்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதில் எஃபெக்ட் இருக்கும். எஃபெக்ட்டில் போய் ஆட் எஃபெக்ட் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து 3Dன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். 3D செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு அதில் வந்து ஃப்ளிப் பிளேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃப்ளிப் பிளேயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. எப்படின்னு பார்த்துருங்க. ஃபஸ்ட்டு ஆங்கிள் வந்து செலக்ட் பண்ணுங்க. ஆங்கிள் செலக்ட் பண்ணிட்டு வேல்யூ வந்து கரெக்டாக 54 வச்சுக்கோங்க. கரெக்டாக நான் 54 வச்சுருக்கேன். 54.4 வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க. இந்த வேல்யூ வச்சுருக்கேன். அடுத்து பாருங்கள் ஆக்சிஸ் செலக்ட் பண்ணுங்கள். ஆக்சிஸ் செலக்ட் பண்ணிவிட்டு அதோடய வேல்யூ வந்து 270 கொண்டு வந்துடுறேன். 270 கொண்டு வந்துடுறேன். கரெக்டாக ரோட்டில் செட் ஆகிடும். 270 நான் கொண்டு வந்துட்டேன். ரோட்டில் கரெக்டாக ஃபிட் ஆகிட்டு அப்படி உங்களுக்கு ஃபிட் ஆகலைன்னா நீங்கள் வந்து இப்படி ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். கரெக்டாக ஃபிட் ஆகிற வரைக்கும் நீங்களே பார்த்து ஃபிட் ஆகிற வரைக்கும் நீங்கள் இது பண்ணிக்கோங்க, செட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள் இதில் க்ராப் எந்த வேலையும் நீங்கள் இதுக்கு கொடுக்க தேவையில்ல. டிஸ்டன்ஸு அவ்வளோதான். நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரோட்டில் செட் ஆகிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா ஜூம் பண்ணிக்கோங்க, இல்லை ஜூமை குறைச்சிக்கலாம்.
இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம வந்து 3D மாதிரி கொண்டு வந்துட்டோம் டெக்ஸ்ட்டை. இப்போ என்ன பண்ணணும்னா எஃபெக்ட்டில் போய் மறுபடியும் எஃபெக்ட்டில் போய் ஆட் எஃபெக்ட் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் டெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு அதில் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஒரு எஃபெக்ட்டை வந்து ஆட் பண்ணுவேன். இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டோம்ல, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வச்சு அதுக்கு முன்னாடி உங்கள் பேஸை வந்து செலக்ட் பண்ணுங்கள். பேஸை செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்டிங் வச்சு ஒரு கீஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த லிரிக்ஸுக்கு சென்டரில் ஒரு கீஃப்ரேம் ஆட் பண்ணிங்க. ரெண்டாவது கரெக்டாக சென்டரில் வச்சுக்க, அந்த லிரிக்கு சென்டரில் ஒரு கீஃப்ரேம் அதில் வச்சுட்டு அதோட வேல்யூ வந்து -100 கொண்டு வந்துடுங்க. -100 கொண்டு வந்துட்டேன். அடுத்து பாருங்கள், இதில் வந்து ஆப்ஷன் நீங்கள் ஒன்று கொடுக்க தேவையில்ல. வேல்யூ ஒய் x1 கொடுக்க தேவையில்ல. ஆங்கிள் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஆங்கிளை வந்து நீங்கள் 30 வச்சுக்கோங்க. +30 டிகிரி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல் நீங்கள் கொடுக்க தேவையில்ல. ஸ்ட்ரெச் இருக்குல்ல, அது வந்து கரெக்டாக ஃபுல் வேலையும் கொண்டு வந்துடுங்க. 10 கொண்டு வந்துடுங்க. வேல்யூ வந்து 10 கொண்டு வந்துட்டேன். அடுத்து பார்த்தா ஆல்ஃபா ஆப்ஷன் வந்து ஆல்ஃபாவில் வந்து வேல்யூ வந்து -1 வச்சுக்கோங்க. இருக்குல்ல, ஆங்கரில் வந்து நீங்கள் காம்பனன்ட் கொடுத்துருங்க. ஆங்கர் வந்து காம்பனன்ட் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஓவர் ஃபில் கலர் இருக்கும். அதில் வந்து ஃபில் அதில் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஃபில் செலக்ட் பண்ணிட்டு அதில் வந்து கலர் வந்து நீங்கள் பேக்ரவுண்டுக்கு தந்தாப்பில் எந்த கலர் வேணால் கொடுத்துக்கலாம். நான் வந்து ஆரஞ்சு இந்த கலர் நான் கொடுத்துருக்கேன், ப்ரௌன் கலரு. இந்த ப்ரௌன் கலர் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஓவர் ஃபில் கலர் இருக்குங்க, அதை வந்து எனேபிள் பண்ணி வச்சுருங்க. ஈஸின்னு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஈஸின்னு செலக்ட் பண்ணிட்டு அதோட வேல்யூ வந்து கரெக்டாக 100 கொண்டு வந்துருங்க. 100. அடுத்து ஈஸி அவுட் வேல்யூ வந்து -5 கொண்டு வந்துருங்க. -5 கொண்டு வந்துட்டு அடுத்து ஓவரில் பேர் நீங்கள் எதுவும் கொடுக்க தேவையில்ல. அடுத்து ஷேப் வந்து ஸ்கொயரே வச்சுக்கோங்க. அடுத்து ரேண்டம் ஆர்டர் இருக்குல்ல, இது வந்து எனேபிள் பண்ணி வச்சுட்டு அதோட சீட்டோட வேல்யூ வந்து 0.06 வச்சுக்கோங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் நீங்கள் மாற்ற தேவையில்ல. அதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம பிஎன்ஜி இமேஜ் தான் ஆட் பண்ணுறோம். ப்ளஸ் செகண்ட் செலக்ட் பண்ணி இமேஜ் வீடியோவில் போய் பிஎன்ஜி இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. பிஎன்ஜி இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு இதுவும் கரெக்டாக நீங்கள் வீடியோ மேக் பண்ணுற வரைக்கும் நீங்கள் செகண்ட் வரைக்கும் இதை வந்து ட்ராக் பண்ணி வச்சுருங்க. எவ்வளோ சீக்கிரம் வீடியோ மேக் பண்ணிட்டு அவ்வளோ சீக்கிரம் இந்த பிஎன்ஜி இமேஜை ஃபுல்லாக ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டோம். இப்போ பாருங்கள், அந்த பிஎன்ஜி இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு மூணு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷனில் போய் கரெக்டாக இந்த ரைட் சைடில் தேர்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி அதை ஜூமை நீங்கள் குறைச்சிக்கலாம். உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஜூமை குறைச்சி வச்சுக்கோங்க. நம்ம வந்து இப்போ பிஎன்ஜி கரெக்டாக செட் பண்ணி வச்சுட்டோம். இந்த இடத்துல நம்ம பொசிஷனில் வச்சுட்டோம். இப்போ பாருங்கள், இப்போது எப்படி இந்த லிரிக்ஸையும் பிஎன்ஜி பேக்ரவுண்ட் அது 3 எப்படி நம்ம வந்து மூவ் பண்ணுறலாம் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் லிரிக்ஸ் நீங்கள் வந்து எடிட் பண்ணியிருப்பீங்களா, அந்த லிரிக்ஸை ஃபுல்லாக குரூப் பண்ணுங்கள். ரைட் லாங் ப்ரெஸ் பண்ணி லிரிக்ஸை ஃபுல்லாக குரூப் பண்ணி மேலே ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷன் இருக்குல்ல, அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். லிரிக்ஸ் வந்து குரூப் ஆகிடும். குரூப் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், பிஎன்ஜிக்கு முன்னாடி வந்து அந்த லிரிக்ஸ் வந்துடும். அதை எப்படி பின்னாடி கொண்டு போனால் இந்த பிஎன்ஜி இமேஜ் இருக்குல்ல, சென்டர் இருக்குல்ல, அந்த பிஎன்ஜி இமேஜை வந்து ரைட் சைடில் லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படி ஃபஸ்ட்டு கொண்டு வந்துடுங்க. ஃபஸ்ட்டு கொண்டு வந்து அந்த லிரிக்ஸ் வந்து கீழே வந்துடும். அவ்வளோதான், இப்போ நம்ம போட்டாச்சு. இப்போ மூவ் பண்ணுற எஃபெக்ட் வந்து நம்ம போட்டுடலாம். அதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட் பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிக்கணும். பேக்ரவுண்ட் இமேஜை நம்ம செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணி எஃபெக்ட்டில் போய் ஆட் எஃபெக்ட் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் அதில் மேலே பாருங்கள், மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அதில் போய் ஆசிலேட் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு ஆங்கிள் மேக்னிட்டி எதுவுமே நீங்கள் கொடுக்க தேவையில்ல. ஃப்ரீக்வன்சி செலக்ட் பண்ணிவிட்டு அதோட வேலையை நான் கொடுக்குற வேலையை கொடுத்துக்கோங்க. 1.11 கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். அப்போ அந்த பேக்ரவுண்ட் வந்து இமேஜ் வந்து மூவ் ஆகுதில்ல, நம்ம மூவ் ஆகிற எஃபெக்ட் வந்து நம்ம இப்போ போட்டாச்சு. இப்போ பாருங்கள், இந்த பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய் அந்த ஆசிலேட்டர் இப்போ போட்டோம்ல, மூவ் பண்ணுற எஃபெக்ட் போட்டோம்ல, அந்த எஃபெக்ட்டை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. 3 காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு நம்ம லிரிக்ஸை குரூப் பண்ணோம்ல, அதுலேயே இந்த எஃபெக்டை போட்டுருங்க. குரூப் பண்ணோம்ல அந்த லிரிக்ஸை, அதில் போய் எஃபெக்ட்டில் போய் 3 போய் பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துட்டு இதோட எஃபெக்ட் வந்து இதுக்கு வந்துடும். அதே மாதிரி பிஎன்ஜிக்கு அந்த எஃபெக்ட்டை கொடுத்துருங்க, பேஸ்ட் பண்ணிடுங்க. பிஎன்ஜி வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதில் எஃபெக்ட்டில் போய் 3 பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. இப்போ 3க்குமே கரெக்டாக நம்ம போட்டாச்சு. இப்போ பார்த்தா இல்லை 3மே ஒரு சேமாக மூவ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கீழே பார்த்தா நிறைய பிளாக் கலரில் தெரியுதுல்ல. இது எப்படி எடுக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அந்த பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணுங்கள். பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிட்டு இந்த பிளாக் போகிற வரைக்கும் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் செலக்ட் பண்ணி ரைட் சைட் தேர்ட் பண்ணி ஜூம் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த பேக்ரவுண்டு பிளாக் கலர் நம்ம தெரியாது. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எடிட் பண்ணி முடிச்சோம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிப்பாங்க. ரொம்ப ஈஸியாக தான் எடிட் பண்ணலாம், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிப்பாங்க, ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.